காசியிலிருந்து புவனேஸ்வரி மகனாக பிறந்த இவனோ சிறு வயதிலே மற்ற சிறுவர்களைப் போல் எப்பொழுதும் மற்றவர்களுடன் சேர்ந்து பேசுவது, பாடுவது, இப்படியாக பொழுதை போக்கிக் கொண்டிருக்கின்றான். குழந்தையிலே எப்பொழுதும் சிவன் மேலே அப்படி ஒரு பக்தி, தியானத்திலே ஈடுபடுவான், நண்பர்களுடன் பாடுவான், பேசுவான். அவருடைய தோற்றமே எல்லோருக்கும் ஒரு மயக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தோற்றம், ஒரு ஆளுமை, ஒரு கம்பீரம். அப்படி ஒரு மனிதர் சிறுவயது முதலே. சுவாமிஜியினுடைய எந்த படத்திலையும் பார்த்தால் சுவாமிஜியினுடைய ஒரு உருவம், சோர்வுடன் இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. எப்பொழுதும் அப்படி ஒரு கம்பீரமாக இருப்பார். இப்படித்தானே நம்முடைய சுவாமிஜி இருந்தார். இப்படியாக அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கின்றது. உலகத்திலே என்னவோ தெரியவில்லை, இப்படி அவதார புருஷர்களாக, மகா புருஷர்களாக வருபவர்களுக்கு ஒரு கேள்வி வருகின்றது. அந்த கேள்வி ஏன் வருகின்றது என்று நானே எனக்கு ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டேன். அந்த கேள்வி வர வேண்டும். வரவில்லை என்றால், சிறு வயது முதல் என்னுடைய தாயார் நான் பிறந்தவுடனே என்னை அழைத்து நெற்றிக்கிட்டுக்கொள், காலையில் எழுந்தவுடனே இறைவனை வணங்கு, நான் கோவிலுக்கு போகும்போது என் கூட வா, இன்று தேர்வு எழுத செல்கின்றாயா, இறைவனை வணங்கிவிட்டு எழுது, வீட்டிலே பெரியோர்கள் வந்தால் அவர்களை வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள், இறைவனிடம் நான் எப்பொழுதும் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று கேள். இப்படி சொல்லிக் கொடுத்தால் அதே ஒரு வாழ்க்கையுடன் நானும் வாழ்ந்துவிட்டு முடித்து விடுகின்றேன் என்னுடைய வாழ்க்கையை. என்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் இருக்கின்றானா என்ற ஒரு கேள்வியோ, இறைவனை பார்க்க வேண்டும் என்ற ஒரு அவாவோ வருவதில்லை. ரிலீஜியன் என்பது ஒரு டைல்யூட்டடாக என்னுடைய வாழ்க்கையிலே போய்விடுகிறது. பகவத்கீதையை நீங்கள் எடுத்து பார்த்தால் தியான யோகம் இருக்கட்டும், கர்ம சந்நியாச யோகம் இருக்கட்டும், பக்தி யோகம் இருக்கட்டும், இத்தனை யோகத்துக்கும் அடிப்படை விஷாத யோகம், குழப்பம். ஒரு குழம்பினால் தானே தெளிய முடியும். குழப்பம் வந்தால் தானே தெளிவு ஏற்படும். குழப்பமே இல்லை என்றால் தெளிவே ஏற்பட போவதில்லை. தமிழ்நாட்டிலே பிறந்த ரமணருக்கு திருச்சூரிலிருந்து மதுரைக்கு வந்தார். பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருந்தார். தந்தை மரணம் அடைந்தார். மரணம் அடைந்த அந்த தந்தையினுடைய சடலத்தை கீழே வைத்திருக்கும் பொழுது எல்லோரும் அழுதார்கள். சில புரோகிதர்கள் வந்து அவருக்கு ஈமக்கடன் செய்வதற்கு முனைந்தார்கள். ரமணர் ஓடி வந்து, என்ன நடக்கின்றது எங்கே, தந்தை என்ன ஆனார்? அவர் போய்விட்டார், அதான் படுத்துக் கொண்டிருக்கிறாரே, போய்விட்டார் என்கின்றார். மடையா, சரீரம் இப்படித்தான் இருக்கும், ஆன்மா போய்விட்டது. ஆன்மா எங்க போச்சு? அது பரந்த வெளியில் கலந்து விட்டது. பின்னர் எதற்கு பித்ருக்காரியங்கள்? அவரவர்களுக்கு தங்களுக்கு தோன்றிய அரைகுறை ஞானத்தை வைத்துக் கொண்டு அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுது எந்த பதிவும் அவருக்கு ஒரு தெளிவை கொடுப்பாததால் மாடியிலே சென்று நான் இப்பொழுது இறந்து விட்டேன் என்று நினைத்து அந்த எல்லா மதத்தினுடைய முழுமையான ஆத்ம ஞானத்தை அந்த கணத்திலே பெற்றார். கட்வாங்கர் போல். ஏன் அடைந்தார்? கேள்வி எழுந்தது, அடைந்தார். புத்தர் பிறந்தவுடனே அவருடைய தந்தை ஜோதிடர்களை கூப்பிட்டு குழந்தையினுடைய ஜாதகத்தை காண்பித்தார். இவனுடைய ஜாதகத்திலே 20 உன்னத அம்சங்கள் அடங்கியிருக்கின்றது. இவன் துறவியாக ஆய்விடுவான். விதியை வெல்வதற்காக அவருடைய தந்தை திட்டமிட்டு அரண்மனை அந்தப்புறத்திலேயே அவரை 20 வயது வரை வைத்து வெளி உலகம் என்றால் என்ன என்று தெரியாதபடி வளர்த்து வந்தார். தந்தை ஊரில் இல்லாத சமயம் தனையன் இப்படி வீதியில இறங்கி நடக்க ஆரம்பித்தான். ஒரு இறந்த பிணம் எடுத்து செல்வதை பார்த்தான். உடனிருந்தவர்களிடம் கேட்டான், இது என்ன என்று. பிணம். பிணம் என்றால் மரணம். அந்த மரணம் எனக்கும் வருமா? எல்லோருக்கும் வரும். ஒரு வயதான கிழவன் உடல் நோயினால் பாதிக்கப்பட்டு லொக்கு லொக்கு என்று இலும்பிக் கொண்டு செல்வதை பார்த்தவுடனே இது என்ன? ஜரை, வயோதிகம். அந்த வயோதிகம் எனக்கும் வருமா? வரும். மரணத்தை பார்க்கின்றார். பிறகு அவனுடைய ஜரை, அதை பார்க்கின்றார். உடம்பெல்லாம் அழுகி சொட்டி புழுவாக வியாதியுடன் ஒருவன் நடப்பதை பார்க்கின்றார். இந்த வியாதி எனக்கும் வருமா? இந்த வியாதி, இந்த மரணம், மூப்பு எல்லோருக்கும் பொதுவானது. யார் ஒருவரும் இதற்கு விதிவிலக்கல்ல. உடனே அவருடைய மனதே ஒரு கேள்வி வந்தது, இவையெல்லாம் எனக்கு வருமானால் இவைகள் வருவதற்கு முன்பாக நான் செய்து கொள்வதற்கு ஏதாவது இருக்கின்றதா? இவைகளை எனக்கு வராமல் தடுத்துக் கொள்வதற்கு ஏதாவது இருக்கிறதா? அவருக்கு தூக்கம் வரவில்லை. இரவு குதிரையிலே கிளம்பி நதியை தாண்டி காட்டிலே போய் அமர்ந்து விட்டார். இன்று உலகம் முழுவதும் புத்தன் என்று புகழ் பெற்றார். குழம்பினார், தெளிந்தார்.
குழப்பமே இல்லை என்றால் தெளிவே ஏற்படாது. அப்படிதான் நம்முடைய நரேந்திரனுக்கு எப்பொழுதுமே ஒரு கேள்வி, கடவுள் இருக்கின்றாரா என்ற கேள்வியை காட்டிலும் நரேந்திரனுக்கு முக்கியமான கேள்வி, நீங்கள் கடவுளை பார்த்திருக்கின்றீர்களா, நீங்கள் கடவுளை பார்த்திருக்கின்றீர்களா, நீங்கள் கடவுளை. இதுதான் நரேந்திரன் எந்த ஒரு மகாத்மாவை பார்த்தாலும் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. எல்லோரும் நரேந்திரனுக்கு என்ன பதில் சொல்வார்கள் நமக்கே தெரியும். அது ஒரு மழுப்பல். என்ன சொல்வார்? கடவுள் என்பது பார்க்கக்கூடிய ஒரு பொருள் அல்லப்பா, உணரக்கூடிய ஒரு பொருள். அது எனக்கே தெரியும் சுவாமிஜி. இன்னொரு சொல்வார், கடவுளுக்கும் எனக்கும் நடந்தது எல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது, அது தேவ ரகசியம். போயா. இப்படியாக ஒவ்வொரு பதில். மொத்தத்திலே எல்லா பதிலும் என்ன என்றால் சமாதானம், உண்மை அல்ல. இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய மனதிலே கடவுளை நேருக்கு நேர் பார்த்தவர்கள் யாராவது இருக்கின்றார்களா? கடவுளை காட்ட முடியுமா, பார்க்க முடியுமா? இந்த சிந்தனையுடையே இருந்து கொண்ட அவருக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் வந்தது. எப்பொழுது? ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண